அனைவருக்கும் வணக்கம். இந்த சளித்தொல்லை இருக்கிறவங்க என்ன மாரி உணவ சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காய்கள்ல இந்த கீரையில முதல்ல பார்த்தீங்கன்னா, தூதுவளை கீரைன்னு இருக்குது. அந்த கீரைய கொண்டு வந்து ரசம் வச்சு வாரத்துல 3 நாள் சாப்பிடலாம். அதே மாதிரி இந்த கீரை வகைகள்ல முள்ளுக்கீரைன்னு ஒண்ணு இருக்கு. பசலைக்கீரைன்னு ஒண்ணு இருக்கு. இத தாராளமா சாப்பிடலாம். இந்த வாத நாராயண கீரைன்னு ஒண்ணு இருக்கு. முடக்கத்தான் கீரைன்னு ஒண்ணு இருக்குது. இதெல்லாம் ரசம் வச்சு குடிக்கலாம். இந்த மாரி இவங்க செஞ்சுட்டு, அ குழம்புகள்ல பார்த்தீங்கன்னாங்க, இந்த பூசணிக்காயி, அந்த சுரைக்காயி, வெள்ளரிக்காயி, புடலங்காயி மார காய்கள கொஞ்சம் போடாம தவிர்த்தரணும். மத்த காய்கள போட்டு அவங்க சாப்பிடலாம். சாம, வரகு, கேழ்வரகு, திணை இந்த திணை வகைகள சாப்பிட்டாங்கன்னா, எப்பவுமே சளியே புடிக்காது. இரவுல மோர் சாப்பாடோ, தயிர் சாப்பாடோ, கீரை வகைகளையோ அவங்க சாப்பிடக்கூடாது. நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க உயர்க.